எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது ஒன் ஆஃப் மை ஓல்டு வீடியோ தான். ஹாஸ்டலில் இருக்கும் போது அன்றைக்கி பொங்கல். ஸோ சாப்பிட்டுட்டு நானும் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். அண்ட் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு நானும் பஸ் ஸ்டாப்புக்கு போயும் நின்றுட்டேன். என்னோடய ஹாஸ்டல்லேருந்து ஆஃபீஸ் போகிறக்கு மிஞ்சி போனால் 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். பட் அந்த ரூட்டில் எனக்கு பெருசாக பஸ் கிடையாது. ஆட்டோவில் போனால் மட்டும் அந்த ரூட்டில் போவேன். ஸோ பஸ்னால் நல்லா ஊரை சுற்றி கூட்டிகிட்டு போகிற மாதிரி 30 to 45 மினிட்ஸ் ஆயிரும். அண்ட் ஆஃபீஸ் போயிட்டால் சில கிளைண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ஒர்க்கை வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா நேர்லேயே வந்து போடுவாங்க. ஸோ அன்றைக்கி அந்த மாதிரி ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் லன்ச் டைமில் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்ததுனால நல்லா ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவன் இட்லி கொண்டு வந்திருந்தா, நான் எப்பவும் போல் ஹாஸ்டல்லேருந்து கொண்டு போனதுனால ரைஸும் புளிக்குழம்பும் கொண்டு போயிருந்தேன். நம்ம எப்போவுமே ஃபோனு லேப்டாப்பு அப்படின்னு இருக்கும்போது சாப்பிடும்போது மட்டும்தான் கொஞ்சம் நேரம் அந்த ஃபோன் லேப்டாப்க்கெல்லாம் ஒரு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நம்மளும் ஜாலியாக சிரித்து பேசிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் பெருசாக ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கி வச்சுக்க மாட்டேன். அதனால் எப்போவுமே நான் ஆஃபீஸ்லேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு போகும்போது நடுவில் ஒரு ஸ்டோர் இருக்கும், அங்கே ஏதாச்சும் ஒரு சின்ன ஸ்நாக் மாதிரி வாங்கிக்குவேன். அன்றைக்கி ஓரியோ பிஸ்கெட் வாங்கியிருந்தேன். அண்ட் நான் சொன்னேன்ல, மார்னிங் கிளம்பி வரும்போது 30 to 45 மினிட்ஸ் ஆகும்னு. ஆனால் ஈவினிங் டிராஃபிக்கில் கண்டிப்பாக சாலிடாக 1 hour ஆகிடும். ஹாஸ்டல் போகிற வழியில் ஒரு பேக்கரி இருக்குது. தலைவலி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு போய் அங்கே எங்களுக்கு ஒரு காஃபியும் எக் பஃப்பும் சாப்பிட்டாகணும். அதுக்கப்புறம் தலைவலி எங்கே போகுன்னே தெரியாது. நியூஸ் பேப்பர்லேருந்து சில ஃபேவரட்டான ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருப்பேன். அதை என்னோடய ஜேர்னலில் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் என்னோடய ஜேர்னலில் இன்னும் எனக்கு பிடிச்ச விஷயமே அந்த பார்டர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறது தான். ஸோ அன்றைக்கி சரி இருக்கிற பேஜஸில் எனக்கு பிடிச்ச பேஜஸ்க்கெல்லாம் பார்டர் ஃபில் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு சில பின்இன்ட்ரெஸ்ட்டில் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து அதை தான் நான் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். இது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். ஏன்னா சும்மா எடுத்து வரைஞ்சிட்ருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இல்லாமல் ஜேர்னலில் கவர் பண்ண மாதிரியும் இருக்கும். அந்த பார்டர்ஸும் சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப க்யூட்டான எஸ்தட்டிக்காகவும் இருக்கும். அண்ட் ஒரு பேஜை நான் ஃபில் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறமா என்னோடய ஃபேஸில் அப்போது ரொம்ப ஹீட்டுக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. சரி நம்ம வந்து நாமக்கட்டி போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தேன். ஆஃபீஸ் போகிறதுனால ஆஃபீஸ் கிளம்புறது வரது அங்கே ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதே தான் ரொட்டீனாக போய்கிட்ருக்கோம். அன்றைக்கி பஸ்ஸில் வந்து எனக்கு சீட் கிடைக்காததுனால என் ஃப்ரெண்ட் சீட்டில் இருந்தால் ஸோ அவகிட்ட சொல்லி நான் 2-3 கிளிப்ஸ் எடுக்க சொல்லியிருந்தேன். அண்ட் ஒர்க்கிங் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு நாள் தான் ஒர்க் ரொம்ப ஹெக்டிக்காக போகிற மாதிரி இருக்கும். மற்ற நாள்லாம் மார்னிங் போகணுன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அந்த ஆஃப்டர்நூன் டைமில் தான் பீக் ஹவர்ஸ் மாதிரி மாறிடும். ஸோ அன்றைக்கி மார்னிங் அதே மாதிரி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. எஸ்டர்டே ஒர்க் பெண்டிங் இருந்துச்சுன்னா அதுதான் திரும்ப கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் லன்ச் டைமில் நான் மோஸ்ட்லி ஏதாவது சாப்பாடு எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன வச்சுருந்தாங்களோ அதையே எடுத்துகிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி தான் அன்றைக்கி லஞ்சுக்குமே நான் சேமியாவே எடுத்துகிட்டு போயிட்டேன். அது ஏதோ ஃபங்க்ஷன் டைம், பட் எனக்கு என்ன ஏதுன்னு இப்போ ஞாபகம் இல்லை. அதனால் அந்த டைமில் கிராஸ்கட் ஃபுல்லாகவே லைட்ஸ் போட்டிருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஹாஸ்டல் வந்ததுக்கப்புறமா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் வாஷ் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் அதெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்ருந்தேன். எங்கள் ஹாஸ்டலில் ஹேண்ட் வாஷிங் தான். அதனால் எல்லாம் வாஷ் பண்ணி முடித்தாலே பாதி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன மாதிரியும் இருக்கும். ஏதோ இடுப்பெலும்பெல்லாம் கண்ட மாதிரி வேறு ஃபீல் ஆகும். ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய ஃபேவரட் ஸ்பாட்டில் நின்று நானும் டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். டீ குடிக்கக்கூடாதுன்னு இருந்தாலும் குடிக்காமல் இருக்க முடியலைங்கிறனால கொஞ்சமாக ஊற்றி குடிச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கி டின்னர் எங்கள் ஹாஸ்டலில் சப்பாத்தி. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி தான் போட்டிருந்தேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.